ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 11 சிம்பிளிஃபிகேஷனில் பார்க்குறோம். 1/1 பாயிண்ட் இல்லை, இது வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த மாதிரி சென்டரில் வந்துச்சு அப்படின்னா அதை மல்டிப்ளிகேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 ப்ளஸ் 1/3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 ப்ளஸ் 1/4 இன்ட்டு 5 இன்ட்டு 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ங்கிறது கிடைக்கும். ப்ளஸ் 1/2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 அப்படின்னா 24 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1/3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 அப்படின்னா அது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 60 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் இது என்ன கொடுத்துருக்காங்க 1/4 இன்ட்டு 5 இன்ட்டு 6 அப்படின்னா 120ங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த 4 நம்பர்ஸ்க்கும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 நம்பரே முதல் காமனாக எடுத்துக்கலாம், காமன் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 4 நம்பருக்கு காமன் நம்பர் எது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் மெத்தடில் எடுத்துக்கலாம். ஸோ 6, 24, 60, 120 இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் எடுத்தால் இது 3 டைம்ஸ், இது 12 டைம், இது 30 டைம், இது பார்த்தீங்கன்னா 60 டைம்ஸ். ஸோ அகைன் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை 3 டேபிளில் எடுக்கலாம். 3 டேபிளில் எடுத்தோம் அப்படின்னா இது 1 டைம், இது 4 டைம், இது 10 டைம், இது பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ். ஸோ அகைன் நம்ம இதை எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் எடுக்கலாம். 2 டேபிள் எடுத்தால் இது 2 டைம், இது 5 டைம், இது வந்து 10 டைம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் 2 டேபிள் எடுக்கலாம். 2 டேபிள் எடுத்தால் 1 டைம், 1 டைம், 5ங்கிறத நம்ம எடுக்க முடியாது, 5 அப்படியே தான் வரும். ஸோ இது 5 டைம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா 5 டேபிள் எடுத்தோம்னா 1 ஆயிரும் எல்லாமே. ஸோ நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5ன்னு கிடைக்கும். ஸோ என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் நமக்கு கிடைக்கிறது 120 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எல்சிஎம் 120 அப்படின்னா இப்போ கீழே இருக்க நம்பர் 120 கிடைக்கணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும், இது 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலேயும் 20 போட்டுக்கலாம். ஸோ கீழே இருக்க நம்பர் நம்ம எதால் மல்டிப்ளை பண்ண கிடைக்குன்னா இது 5ஆல் பண்ணால் 120. ஸோ மேலேயும் அதே 5ஆல் பண்ணிடலாம். இதை 2 டைம்ஸ் பண்ணுறோம், இப்போ மேலேயும் 2 டைம் மல்டிப்ளை பண்ணோம். இது 1 டைம், இதுவும் 1 டைம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம அப்படியே கீழே இருக்க எல்லாத்துக்கும் நம்ம மல்டிப்ளிகேஷன் எடுத்ததில் சேம் நம்பர் தான். ஸோ சேம் நம்பரும் போது 120ங்கிறது பேஸாக வச்சுக்கலாம். மேலே இருக்க நம்பர்ஸை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 20 + 5 + 2 + 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 28ங்கிறது கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். 4 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணால் இது 7 டைம், இது 30 டைம். ஸோ என்ன வரும்னா 7/13 வரும். 7/30ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது.